ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சண்டே விலாக் பார்க்கலாம். இந்த சண்டேக்கு பார்த்திங்க அப்படின்னா நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். நாட்டுக்கோழி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிலோ ஆகிற அளவுக்கு நான் உயிரிடையில் வாங்கி அதை நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ஒரு 800 கிராம் அளவுக்கு நமக்கு கிடைக்கும். சிக்கன் நம்ம வாங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1.5 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி நம்ம செப்பரேட்டாக கேட்டோம் அப்படின்னா அவங்க ஒரு 2.5 கிலோ 2.25 அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய கோழியை பிடிச்சி அதை க்ளீன் பண்ணால் தான் நமக்கு ஒரு 2 கிலோ அளவுக்கு நம்ம கொடுத்துட்டு பேலன்ஸ் கொஞ்சம் வச்சுருப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து 2 கிலோ கேட்குறோம் அப்படிங்கிறனால வந்து ஒரு 2.25 2.5 அந்த ரேஞ்சு வந்து பெரிய கோழியை பிடிப்பாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு 1.25 கிலோ அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் இளங்கோழியை வாங்கி க்ளீன் பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்லா 1 கிலோ அளவுக்கு கண்டிப்பாக சிக்கன் பீஸ் கிடைக்கும். மேக்ஸிமம் நாட்டுக்கோழியில் நம்ம வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி உயிரடையில் வாங்கி அதை நம்ம க்ளீன் பண்ணும்போது நமக்கு தேவையான அளவு வந்து கரெக்டான இளங்கோழியை வாங்கிக்க முடியும். இப்போ நம்ம 2 கிலோ பக்கம் வாங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஒரு 2.25 to 2.5 கிலோ ஆகிற அளவுக்கு உயிரடையில் வாங்கி அதை க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 200 200 அந்த ரேஞ்ச் அளவுக்கு நம்ம சிக்கன் பீஸ் கிடைக்கும். சிக்கன் வாங்கினா தான் நம்ம இந்த மாதிரி ஆப்ஷன் வச்சுக்க முடியும். இப்போ நம்ம உயிரடையில் வாங்கி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ மட்டன்லாம் வாங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா தொடக்கரையில் இருக்க அந்த பீஸ் கொடுங்க, நெஞ்சுக்கறி பீஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டு வாங்குவோம். ஆனால் சிக்கனுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி உயிரடையை வாங்கி நம்ம க்ளீன் பண்ணோம்னா நமக்குமே பார்க்குறப்ப நமக்கு தேவையான நல்ல இளங்கோழியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக கோழி ரசமும் வச்சு குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். குழம்பு வைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா தோலெல்லாம் நீக்கிட்டு நம்ம பட்டை சோம்பு கருவேப்பிலை இதெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வதக்கும்ல அது போல் நல்லா வதக்கி ஆற வச்சதுக்கப்புறமேலு குழம்பு தாளிக்கிறதுக்கு குக்கர் அடுப்பில் வச்சதுக்கப்புறம் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் மேக்ஸிமம் எப்பயுமே பார்த்திங்க அப்படின்னா நான்வெஜ்ஜில் சமைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக செக்கு நல்லெண்ணெய் தான் விட்டுக்குவேன் நான். என்ன சொல்கிறதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் எப்பயும் தாளிப்போம்னா பட்டை சோம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக வெங்காயமும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 தக்காளி பழத்தை கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு இருக்கேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமேல நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து நான் கடையில் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமேல உடனே வந்து மஞ்சத்தூள் கல்லுப்பு போட்டு நல்லா தண்ணி நல்லா வடிய விட்டு எடுத்து வச்சுருந்தேன். அந்த சிக்கன் தான் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிக்கன் ஓரளவு கொஞ்சம் நல்லா உருண்டு வந்ததுக்கப்புறமேலு தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து கொஞ்சமாக தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இஞ்சி பூண்டும் கல்லுப்பும் சேர்ந்து நல்லா சிக்கன் வதங்கி வந்தால் தான் அந்த கோழி பார்த்திங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த சிக்கன் பீஸ் எல்லாம் நல்லா வந்ததுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி இஞ்சி பூண்டு விழுது கல்லுப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டோம்னா தான் நல்லாயிருக்கும். இன்றைக்கி செப்பரேட்டாக ரெசிபி வீடியோவை உங்களுக்கு நான் கொடுக்காம டோட்டலாக சண்டே விலாகாக கொடுத்துருக்கேன். சண்டே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 11 மணிலேருந்து ஒரு 1 மணி வரைக்கும் என்னோடய வேலைகளை எந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் விலாகாக எடுத்து கொடுத்துருக்கேன். குழம்பு நான் தாளித்து விடும்போது அரிசி வந்து ஊற போட்டுட்டேன். மதிய சாதத்துக்கு அரிசி வந்து ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊறிச்சு அப்படின்னா அந்த சாப்பாடு பார்த்திங்க அப்படின்னா நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது வெந்து வந்ததுக்கப்புறமேலு. அரிசியை நல்லா 20 நிமிஷம் தண்ணியில் ஊற போட்டு நான் சாதம் வைக்கிறேன். சாதம் வந்து குழஞ்சி போகாது, நல்லா உதிரியாக நல்லா பொழுன்னு பஞ்சு மாதிரி இருக்கும் சாதம். இப்போ சில வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா சாதம் வைக்கும்போது அரிசி ஊற வைக்காமல் அப்படியே வைப்பாங்க. அப்படின்னா சாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டி சேராது, நல்லா உதிரியாக கிடைக்கிற மாதிரி இருக்கணும். கிளர்ன சாதத்துக்கு அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. கிளர்ன சாதத்துக்கு எப்படி இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா உதிரியாகவே இருந்தாலும் அந்த சாதம் வந்து நல்லா வெந்து பஞ்சு மாதிரி இருந்தது அப்படின்னா சாப்பிடும்போது நமக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கும். இல்லைன்னா நம்ம கிளறி வச்ச கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா சாதம்லாம் கொஞ்சம் விரைச்ச மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். கிளர்ன சாதமே வச்சாலும் அரிசி ஒரு 10 நிமிஷமாவது ஊற போட்டு வச்சா தான் சாதம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாவது பஞ்சு மாதிரி இருக்கும். அப்படின்னா தான் சாப்பிடும்போது நமக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கும். இல்லைன்னா அப்படியே விரைச்ச மாதிரி மொச்சே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் தேய்ச்சிட்டு இருக்க பாத்திரம் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நான் காலையில் வந்து காஃபி வச்சது இட்லி சட்னி இதெல்லாம் பண்ணியிருப்பேன்ல அந்த பாத்திரம் அதுக்கு நான் என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணோம் அந்த பாத்திரத்தை மட்டும் தான் நான் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ நான்வெஜ் செய்கிறக்கான பாத்திரம் அடுத்த செகண்ட் பேட்சாக தான் நான் வாஷ் பண்ணுவேன். சமைக்கும் போது இந்த மாதிரி நம்ம பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கையோட வேலைகள் எல்லாம் அப்போவே கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்கும். சிக்கன் பீஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வதங்கி வந்துடுச்சு. நம்ம தேவையான அளவு வந்து நம்ம சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் மசாலா எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ லாஸ்ட் வீக் நான் போட்டிருக்கேன். கொங்கு நாட்டு கறி மசாலா ரகசியம் இது தாங்க. எங்கள் கொங்கு நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் நாங்கள் நான்வெஜ் மசாலா ரெடி பண்ணுவோம். இந்த நான்வெஜ் மசாலா தான் பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் மட்டன் நம்ம காடையில் கிரேவி பண்ணுறோம், இல்லை வாத்தில் கிரேவி பண்ணுறோம், இல்லை முட்டையில் நம்ம எதாவது வறுவல் பண்ணுறோம், எல்லாத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா இது தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இல்லை இட்லி தோசைக்கு நம்ம நீங்கள் எதாவது கிரேவி மாதிரி நீங்கள் தக்காளியில் அரைச்சி ஊற்றி அதுக்கப்புறம் நீங்கள் எதாவது பண்ணுற மாதிரி இருந்தால் கூட இந்த மசாலா போட்டு பண்ணிங்க அப்படின்னா நம்ம வெஜ்ஜு குருமா மாதிரி இல்லாமல் நான்வெஜ் குருமா மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கு நீங்கள் குருமா பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா தாளிக்கும் போது பட்டை சோம்பு லவங்கம் இதெல்லாம் போட்டுட்டு கண்டிப்பாக கல்பாசி நீங்கள் போட்டு தாளிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கிரேவி நான்வெஜ் கிரேவி மாதிரி நல்லா வாசனையாக இருக்கும்.
சிக்கன் வந்து நல்லா மசாலாவோட வதங்கி வந்ததுக்கப்புறமேலு வதக்கி ஆற வச்சிருந்த வெங்காயத்தை அரைச்சி இதில் சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி விட்டு தேவையான அளவு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து உப்பு காரம்லாம் ஒரு டைம் சரியாக இருக்குன்னு செக் பண்ணி பார்த்து குக்கரை மூடி ஒரே ஒரு விசில் விட்டு மட்டும் எடுத்துக்கலாம். குழம்ப தாளித்து விட்டு குக்கர் மூடி வச்சதுக்கப்புறம் அரிசி வந்து நல்லா ஊறி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊறி இருக்குது. அரிசியை ஒரு 2-3 தடவை நல்லா கலநீர் பிடிச்சி தேவையான அளவு தண்ணி வச்சு குக்கர் மூடி ஒரு 2 விசில் மட்டும் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு அடுப்பில் குழம்பு வந்துட்டுருக்கு, இன்னொரு அடுப்பில் பார்த்திங்க அப்படின்னா சாதத்தை அடுப்பில் வச்சாச்சு. இப்போ இது ரெண்டுமே ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம முட்டையை தண்ணியில் நல்லா 2-3 தடவை தண்ணியில் நல்லா அலசிட்டு குக்கரில் போட்டு ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். எப்போவுமே முட்டையை வந்து நம்ம வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 தடவையாவது நல்லா தண்ணியில் அலசிட்டு தான் வேக வைக்கணும். ஏன்னா கண்டிப்பாக கோழி பண்ணையிலேருந்து முட்டை வரும்போது பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சுத்தமாக க்ளீனாக இருக்காது. முட்டை வேக வைக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நார்மல் பாத்திரத்தில் வேக வைக்கிறதோட இந்த மாதிரி குக்கரில் வந்து தேவையான கரெக்டாக தண்ணி விட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் கரெக்டாக சிம்மில் அடுப்பில் வச்சு ஒரு விசில் விட்டு நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா முட்டை சூப்பராக வெந்து வந்துடும். எல்லா முட்டையும் தண்ணிக்குள்ள வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக முட்டை மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு தேவையான கொஞ்சமாக கல்லுப்பு விட்டு குக்கரை மூடி ஒரே ஒரு விசில் விட்டு மட்டும் எடுத்துக்கலாம். நார்மல் பாத்திரத்தில் வேக வைக்கிறத விட இந்த மாதிரி குக்கரில் வச்சு வேக வச்சோம்னா சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். சாப்பாடு குழம்பு முட்டைன்னு பாருங்கள் ஒரே டைமில் எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு. அடுப்பை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த பாத்திரம் எல்லாமே நான் காலையில் யூஸ் பண்ண பாத்திரம், இட்லியும் சட்னி ரெடி பண்ணி அப்புறம் காஃபி வச்சேன்ல அந்த பாத்திரம், அதுக்கப்புறம் வெங்காயம் இதெல்லாம் உளிச்சேன்ல அந்த பாத்திரம் தான் இப்போ நான் தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். சாப்பாடு குழம்பு முட்டைன்னு 3 குக்கர்லேருந்து விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். சிக்கன் தாளித்து விட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ப்ரெஷர் நல்லா நீங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு. கரெக்டாக குழம்பும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ திக்கில் வேணுமோ அந்தளவுக்கு மட்டும்தான் நான் தண்ணி விட்டு தான் வேக வச்சுருந்தேன். அதனால் வந்து தண்ணி மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா குக்கரில் தாளித்து விட்டிங்கன்னா கண்டிப்பாக தண்ணி அதிகமாக சுண்டி போகாது. அதனால் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு மட்டும் தண்ணி வச்சு நீங்கள் அடுப்பில் கரெக்டாக வச்சிங்க. ஒரே ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா சிக்கன் நல்லா வெந்து வந்துடும். குழம்புக்கு பார்த்திங்க அப்படின்னா தேங்காவை நான் அரைச்சி விடலை. ஏன்னா குழம்பு வந்து ரசமாக குடிச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் தேங்காய் அரைச்சி விடாமல் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். குழம்புல இருக்க பீஸை மட்டும் தனியாக செப்பரேட்டாக எடுத்து வறுத்து விடுறதுக்காக ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். பேன் சுடுறதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு பட்டை சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமேலு கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமேலு கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமேல ஒரு தக்காளி பழத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி இதில் போட்டு வதக்கி விடலாம். கொஞ்சமாக தேவையான கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓரளவு தக்காளி வெங்காயம் 2 நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமேலு இஞ்சி பூண்டு விழுதும் தேவையான அளவு உப்பும் இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் 2 நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமேலு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கி விடலாம். இஞ்சி பூண்டு விழுதும் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமேலு அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலாவை ஒரு 1.5 ஸ்பூன் அளவில் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கி விடலாம். மசாலா நல்லா எண்ணெயிலே வதங்கி வரட்டும். அதுக்குள்ளே முட்டை வெந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். முட்டை பாருங்கள் எந்தளவுக்கு ஒரே ஒரு விசில் விட்டேன். ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்தில் முட்டை நல்லாவே வெந்து வந்துருச்சு. முட்டை ரொம்ப சூடாக இருக்குது. அதனால் நம்ம சூட்டோடு உளிச்சோம்னா முட்டையோட ஓடோடு சேர்ந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வெள்ளைக்கருவும் அதிகமாக வெளியே வந்துடும். அதனால தான் 2-3 தடவை இந்த மாதிரி தண்ணியில் நல்லா மாற்றணும் அப்படின்னா கொஞ்சம் டக்குன்னு ஹீட்டு குறையும். முட்டை ஓரளவு ஹீட்டு குறைஞ்சதுக்கப்புறமேல இது நம்ம ஓட எடுத்தோம்னா ரொம்ப ஈஸியாக வெளியே வரும். 2-3 தடவை தண்ணி மாற்றிட்டனால முட்டை சூடு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி சூடு வந்து கரெக்டாக இருக்க டைமில் நம்ம ஓடு எடுத்தோம்னா தான் முட்டையோட வெள்ளைக்கரு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட இதாகாமல் அப்படியே நல்லா முழுன்னு கிடைக்கும். மசாலா நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த மசாலா பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு விழுது வீட்டில் அரைச்சிருக்கக்கூடிய அந்த மசாலா சேர்த்ததை வதக்கி விட்டுருக்கேன். பொதுவாக இந்த மாதிரி நம்ம மசாலாலாம் சேர்த்து வதக்கி விட்றோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் கொஞ்சமாக அந்த வெங்காயம் பேஸ்ட்டு சேர்ப்போம்ல, வெங்காயம் வந்து நம்ம குழம்பு வந்து அரைச்சி ஊற்றணும்ல அந்த வெங்காயத்தை கொஞ்சமாக அதில் சேர்த்ததை வதக்கி விடுவோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வெங்காயம் எதுவும் சேர்க்காமல் அந்த குழம்புலேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு குளிக்கரண்டி அளவு குழம்பு இதை சேர்த்து வதக்கி விட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்பவும் ஒரே மாதிரியே வறுவல் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு டைம் மாற்றி இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம் வெங்காயம் சார்ந்த அரைச்சி விட்டு தான் வறுவல் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி குழம்பு கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் வறுவல் பண்ணி பாருங்கள். அந்த கிரேவியும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த வறுவல் பீஸோடு சேர்த்து சாப்பிடும்போது பார்த்துருப்போம் ரொம்ப சூப்பராக இருக்கும்.
நம்ம குழம்பு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு டைம் கலந்து விட்டதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமேலு நம்ம குழம்புல வெந்திருக்கக்கூடிய இந்த சிக்கன் பீஸ் வந்து இதில் சேர்த்துக்கலாம். சிக்கன் பீஸ் பார்த்திங்க அப்படின்னா குழம்பே நல்லாவே வெந்துருச்சு. அதனால் கொஞ்சம் நேரம் மட்டும் ஜஸ்ட் அந்த ஹீட்டில் இருந்தாவே போதும். அடுப்பை வந்து நல்லா லோ ஃப்ளேம் வச்சு இந்த மாதிரி சாந்தோடு நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். சாப்பாடு நல்லா வெந்து எந்தளவுக்கு நல்லா பதமாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் வந்து மினிமம் ஊற வச்சா நீங்கள் சாதம் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக சாப்பாடு வந்து நல்லா பஞ்சு மாதிரி பதமாக இருக்கும். சாப்பாடு நல்லா பஞ்சு மாதிரி உதிரி உதிரியாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருந்ததுனா தான் குழம்போடு நம்ம சேர்த்து சாப்பிடும்போது பார்த்திங்க அப்படின்னா குழம்பும் சாதமும் ரெண்டும் சேர்ந்து ஒன்றா நல்லா இருக்க மாதிரி இருக்கும். இல்லை சாதம் கொஞ்சம் விரைச்ச மாதிரி இருந்தது அப்படின்னா சாப்பாடுல பார்த்திங்க அப்படின்னா அந்த குழம்பு ஒட்டவே ஒட்டாது. சிக்கன் பீஸ் நல்லா மசாலோடு ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவு வந்து நல்லெண்ணெய் விட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா அந்த சிக்கன் வறுவல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கரெக்டாக இறக்குறதுக்கு முன்னே தான் இந்த மாதிரி நீங்கள் நல்லெண்ணெய் விடுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாதத்தை ஹாட் பாக்ஸில் மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ குழம்பையும் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். சாப்பாடு, குழம்பு, வறுவல், முட்டை எல்லாம் ரெடி ஆகிருச்சு. கொஞ்சமாக மல்லித்தலையை வறுவலில் கிள்ளி போட்டு கொஞ்சமாக குழம்புலையும் கிள்ளி போட்டுட்டு இறக்கிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு செட்டு ஃபுல்லாக பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாதம் வச்சு குக்கர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு நான் தாளிச்சு விட்டேன் அந்த குக்கரு, அதுக்கப்புறம் முட்டை வேக வச்சோம்ல அந்த 3 குக்கருடைய மூடி மட்டும்தான் சிங்க்குள்ளே இருக்குது. இந்த மாதிரி நம்ம பாத்திரம்லாம் அப்போவே கையோடவே நம்ம தேய்ச்சிட்டோம் அப்படின்னா கண்டினியூ வேலை பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். நமக்கான வேலைகளை நம்ம எந்த மாதிரி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். சமையல்னால் சமையல் மட்டுமே ஃபுல்லாக செய்யணும், அதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக வந்து பாத்திரம் தேய்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் சமைச்சிட்ருக்கும் போதே அப்படியே நீங்கள் கையோடய பாத்திரங்களாக தேய்ச்சி அந்த மாதிரி வேலைகளை அப்படியே முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சமைச்சு முடிக்கிற டைம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பாத்திரமும் தேய்ச்சி வச்சுருவோம். சமையல் நம்ம தனியாக பண்ணிவிட்டு தனியாக வந்து நம்ம பாத்திரம் தேய்ச்சிக்கலான் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அப்படியே வேலைகள் தேங்குற மாதிரியே தான் இருக்கும். இப்போ நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதை ரெடி பண்ணுற பாத்திரம் ஒரு பேட்ச் கொஞ்சம் உள்ளே சேரும். அதுக்கப்புறம் நம்ம சமைச்சு முடிச்சதுக்கப்புறமேலும் திருப்பி இன்னொரு பாத்திரத்தில் எல்லாமே நம்ம மாற்றிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சமைச்ச அந்த பாத்திரமும் ஃபுல்லாக சேரும். இதெல்லாம் எடுத்து நம்ம சிங்க்குள்ளே உள்ளே போட்டோம் அப்படின்னா சிங்க்கே நமக்கு இடம் பிடிக்காது. சிங்க்கு ஃபுல்லாக பாத்திரம் உள்ளே குமிஞ்சிருந்ததுன்னா நம்ம பார்க்கும்போது ரொம்ப மலைப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஐயோ எவ்வளோ நேரம்டா ஆகும் இந்த பாத்திரம்லாம் தேய்ச்சி முடிக்கிறதுக்கு, அப்போ இவ்வளோ பாத்திரம் இருக்குது, இப்போ நம்ம தேய்க்கவே கிட்ட போக வேண்டாம், நம்ம ஈவினிங் பார்த்துக்கலான்னு போடுவோம். ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு வேலை இருக்கும். திருப்பி ஈவினிங் மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணி போடுவோம். இப்போ நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த தட்டு, டம்ளர், சொம்பு இதெல்லாம் மறுபடியும் உள்ள சிங்க்குக்குள்ளே கொண்டாந்து உள்ளே போடுவோம். திருப்பி அந்த பாத்திரம் மறுபடியும் சேர மாதிரி இருக்கும். அப்புறம் ஈவினிங் ஒரு 4-5 மணி ஆச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஈவினிங் டைமில் டீ குடிப்போம். அதுவும் மறுபடியும் வந்து சேர மாதிரி இருக்கும். அப்போ எல்லாம் சேரும்போது என்ன ஆகும்னா நைட்டு நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா ரொம்பவே நம்ம டயர்டாயிருவோம். இது சமையலில் மட்டும் இல்லை, நம்ம எந்த வேலை செஞ்சாலுமோ அந்த வேலைகளை கையோடு அப்படியே முடிக்கிற மாதிரி பண்ணணும். அப்படின்னா தான் அந்த வேலை கம்ப்ளீட்டாக முடிகிற மாதிரி இருக்கும். டெய்லியுமே நம்ம துணி துவைப்போம். துணி துவைச்சிட்டு பார்த்திங்க அப்படின்னா காஞ்சதுக்கப்புறம் மடித்து வைப்போம். மடித்து வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்க இருக்கிற வீடாக இருந்ததுன்னா சின்ன சின்னதாக ட்ரெஸ்லாம் நிறையா இருக்கும். டிஷர்ட்டு, லோயரு, ஸ்லிப்பு இந்த மாதிரி கர்ச்சீஃபு, ஸ்கூலுக்கு கொண்டு போகிற குழந்தைங்களா இருந்தாங்க அப்படின்னா டவல் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் நம்ம ட்ரெஸ்ஸும் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ட்ரெஸ்லாம் மடித்து வைக்கும்போது ஃபஸ்ட்டு நிறைய தெரியும். ஏன்னா இந்த ஐட்டம்ஸ்லாம் இருக்கிறனால பார்க்குறப்ப நிறைய முதுன்னு தெரிகிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு பெரிய துணியெல்லாம் எடுத்து மடித்து வைப்பாங்க. ஏன்னா அப்போ தான் துணி டக்குன்னு கம்மியாக தெரியும் அப்படிங்கிறக்காக. சின்ன துணியை சரி அப்புறம் மடிச்சுக்கலாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் பெண்டிங்குள்ளே போடுவோம். அந்த பெண்டிங் போடும்போது என்னாகும், சரி ஈவினிங் டிவி பார்ப்போம்ல, நைட்டு டிவி ஏதாவது சீரியல் பார்ப்போம்ல, அப்போ மடிச்சுக்கலாம்னு அப்படியே போட்டிருப்போம். கடைசியில் நைட்டு பார்த்திங்க அப்படின்னா மடிக்கிறதுக்கு நமக்கு டைம் இருக்காது. கையோடவே வேலைகளை முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த மனசுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த நினப்பு நமக்கு இருக்கவே இருக்காது. நம்ம அந்த வேலை முடிக்கல அப்படின்னா மனசுக்குள்ளே நம்ம அந்த நினப்பு ஓடிட்டே இருக்கும். இன்னும் துணி மடிக்கலை கண்டிப்பாக நைட்டு டிவி பார்க்குறப்ப மடிச்சு வச்சிடலாம், சீரியல் பார்ப்போம்னா அந்த டைமில் மடிச்சு வச்சிடலாம், ஒரு 8 மணிக்கு 8:30 அப்படின்னு டைம் நம்ம ஒதுக்கிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த வேலை அப்படியே தான் இருக்கும். இப்போ நம்ம ஒரு சில வீட்டில் பார்த்திங்கன்னா சேர் மேலே போட்டிருப்பாங்களா, சோஃபா மேலே, பெட்டு மேலேன்னு போட்டிருப்பாங்க. இப்போ பெட்ரூம் மேலே போட்டிருக்கோம் அப்படின்னா பெட்ரூம்க்கு உள்ளே போகும்போதே ஐயோ துணி இன்னும் மடிக்கலையில வச்சு மடிச்சிடலாம், கண்டிப்பாக சாயங்காலம் மடிச்சிடலாம், இல்லை கண்டிப்பாக நைட்டு மடிச்சிடலாம், அந்த சீரியல் பார்க்குறப்ப கண்டிப்பாக மடிச்சு வச்சிடணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு தான் இருப்போம். ஆனால் கண்டிப்பாக நம்ம மடிச்சு வைக்க மாட்டோம். ஏன்னா அந்த வேலை பெண்டிங் போட்டுக்கிட்டே இருக்கும். அந்த நினப்பு தான் நமக்கு இருக்கும். அப்புறம் செஞ்சுக்கலாம்னு இருந்துகிட்டே இருந்தோன்னா அது அப்புறமேல் செய்கிறதுக்கு நமக்கு டைம் ஒதுக்கவே முடியாது. அதனால் செய்யும்போதே ஒரு 5 நிமிஷம் டைம் ஒதுக்கி நம்ம அதை செஞ்சுட்டோம் அப்படின்னா அந்த வேலை பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிரும்.
சமைக்கும் போதே ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா, பாத்திரம்லாம் நம்ம தேய்ச்சிட்டு, அடுப்பு துடைக்கிறது, ஃபைனலா பார்த்தீங்க அப்படின்னா, சமைச்சு முடிச்சதெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம், கையோட அடுப்பு, டைல்ஸு, திருப்பி அதுக்கப்புறம் இந்த கவுண்டர் டாப்ல துடைக்கிறது, சிங்க் கிளீன் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் மட்டும் தான் நமக்கு சேர்த்து டைம் எடுத்துக்கும். அதெல்லாம் முடிச்சோம் அப்படின்னா, கன்டினியூவா அப்படியே நம்ம அத சமையல், ப்ளஸ் பாத்திரம் விளக்குறது, சிங்க் கிளீன் பண்ணுறது, கவுண்டர் டாப் கிளீன் பண்ணுறது, டைல்ஸு துடைக்கிறது, இது எல்லா வேலைகளும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே நேரத்திலே நமக்கு முடிஞ்சிரும். ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து ஒரு 20 நிமிஷம் தான் சேர்த்து நமக்கு டைம் எடுத்துக்கும். சமையல் முடிக்கும்போது இந்த மாதிரி கிச்சனில் இருக்கக்கூடிய வேலைகளையும் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு மைண்டு பார்த்திங்க அப்படின்னா ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா கிச்சனில் ஒரு வேலைகளை வச்சுட்டு நம்ம அடுத்த வேலை செய்ய போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நினப்பு ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா சமையல் அந்த வேலை இருக்குது அந்த வேலை இருக்குன்னு மைண்டு நமக்கு அங்கே சொல்லிகிட்டே தான் இருக்க மாதிரி இருக்கும். நம்ம செய்யக்கூடிய வேலைகளையும் பார்த்திங்க அப்படின்னா சரி வர கரெக்டாக செய்ய முடியாது. இப்போ நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா அதை எடிட் பண்ணணும், வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும், இந்த மாதிரி வேலைகளாக எனக்கு இருக்கும். வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா பையன் 10th வந்துட்டான். அவன் படிக்கிறதுக்கு கூட கொஞ்சமாவது பக்கத்தில் நான் சப்போர்ட்டிவாக உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். அவன் டயர்ட் ஆகிறான் அப்படின்னா அவனுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும். அதுக்கப்புறம் பாப்பா 7th வந்துட்டா. ஸோ பாப்பா தம்பியும் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். வீட்லேயும் என்னோடய வேலைகள் பார்க்குற மாதிரி இருக்கும். எனக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் என்னோடய வேலைகள்லாம் இருக்கும். அதனால் என்னோடய வேலையை நான் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா அந்த வேலையை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா தான் அடுத்த வேலைக்கு நான் போகிறப்ப எனக்கு மைண்டு பார்த்திங்கன்னா அந்த வேலையில் கவனத்தை செலுத்த முடியும். எல்லா வேலையிலும் நான் பெண்டிங் போட்டுக்கிட்டே உட்காந்துருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக எந்த வேலையிலுமே கவனத்தை கரெக்டாக சரிவர செலுத்த முடியாது. இன்றைக்கி வீடியோ பார்த்திங்க அப்படின்னா குக்கிங் மட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு இருந்திருக்காது. குக்கிங்கோடு சேர்ந்து என்னோடய வேலைகளும் எந்த மாதிரி நான் செய்கிறேன் அப்படிங்கிறது சேர்த்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா என்னோடய வேலைகள்லாம் இப்படி தான் செய்யணும், இந்த மாதிரி தான் நான் செய்யணும் தான் எப்பயுமே என்னோடய வேலைகள் நான் வச்சுருப்பேன். நான் ஒரு வேலையை எடுத்தோமா பாதியோட திருப்பி அந்த வேலையை போட்டுட்டு அடுத்த வேலைக்கு போகலான்னு எப்பயுமே எனக்கு மைண்ட் இருக்காது. ஒரு வேலையை எடுத்து அந்த வேலையை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கு போகணும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவாக இருந்திருக்கும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பல் ஆல் கொடுத்துருங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க.